மத்திய கிழக்கு நாட்டில் தற்போது நடந்து வர இந்த போர்களுக்கு மத்தியில் நிறைய செய்திகள், நிறைய தகவல்கள் வெளியில் வந்து கொண்டிருக்குது. இதில் மிக முக்கியமாக ஏசியாவில், குறிப்பாக வந்து இந்தியாவிலையும் ஸ்ரீலங்காலையும், இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இந்தியாவிலையும் மிக பேசு பொருளாக மாறி இருக்கிறது ஒரே ஒரு விடயம்தான். என்னென்றால், நெத்தனியாகு ஃபர்ஸ்ட் டைம் இந்த யுத்தம் தொடங்கின பிறகு வந்து கொடுத்த ப்ரெஸ் மீட்டில், முதலாவது ப்ரெஸ் மீட்லேயே பீப்புள் ஆஃப் இந்தியாவுக்கும், இந்திய மக்களுக்கும், இந்திய பிரதமருக்கும் வந்து நன்றி தெரிவிச்சிருக்கார். இது வந்து ஏன் என்னத்துக்காகன்னு சொல்லி பெரிய குழப்பங்கள், பெரிய கண்ட்ரோவர்ஷியலாக போய் கொண்டிருக்குது முஸ்லீம் சமூகங்களில் மத்தியில், இரு நாட்டிலையும் இருக்கிற முஸ்லீம் சமூகங்களில் மத்தியில். இது வந்து முதல்லேருந்தே தெரியும். என்னென்னா முஸ்லீம்கள் வந்து குறிப்பாக வந்து மோடி அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு மனநிலையில் இருக்கிறதுனால, இஸ்ரேலுக்கும் முழுக்க முழுக்க எதிரான ஒரு மனநிலையில் இருக்கிறதுனால இந்த நன்றி தெரிவித்தது பிறகு அது இன்னும் நிறைய விடயங்களில் ஆலோசிக்கப்பட்டு வருது. அதில் நான் பார்க்குற வரைக்கும் இதில் முக்கியமான ஒரு காரணம் அது என்னன்றதான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணி கொள்ள போகிறேன். மிக முக்கியமான ஒரு காரணம், ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்து வர இந்த போரில் எப்பயும் முஸ்லீம் நாடுகள் எல்லாமே, குறிப்பாக வந்து சவுதி, குவைத், துபாய், கட்டார், ஓமான், இந்த நாடுகள் எல்லாமே வந்து ஈரானுக்கு எதிரான மனநிலையை கொண்டது. அது வந்து அவங்களோட முஸ்லீம் பிரிவை பொறுத்தது. இருந்தாலும் பாகிஸ்தான் வந்து என்றைக்கும் ஈரானுக்கு சப்போர்ட்டாக நிற்கிற ஒரு நாடு. ஆனால் இந்த முறை யுத்தம் தொடங்குறதுக்கு முதல் ஈரான் வந்து ஆப்கானிஸ்தானோட சண்டை பிடிக்கிற அளவுக்கு பாகிஸ்தான் ஃபுல்லாக டைவர்ட் பண்ணப்பட்டுட்டது அந்த பக்கம். அதனால இந்த முறை தொடங்கின யுத்தத்தில் வந்து ஈரானுக்கு ஒரு கை இழந்த மாதிரி தான் அவங்க யுத்தத்தையே ஃபேஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த யுத்தம், அதாவது ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஏற்பட்ட யுத்தத்தின் பெரிய பங்கு இந்தியாவுக்கு தான் இருக்குது. 2 நாள் யுத்தம் தொடங்குறதுக்கு 2 நாளைக்கு முதல் வந்து இந்திய பிரதமர் இஸ்ரேலுக்கு போனதும், அதுக்கான காரணங்கள் என்னன்றது இப்போ நாங்கள் வந்து இது டிப்ளமேட் ஊகங்களை வச்சு தான் சொல்ல முடியுமே தவிர சரியாக சொல்ல முடியாது. அந்த காலகட்டத்தில் பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தான சண்டை ஆரம்பிக்குது. இப்போ ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தானும் ஒரே மதம் தான், எல்லா வகையிலையும் கொள்கையிலையும் ஒரே ஒரு மனநிலையில இருக்கிறார்கள் தான். இருந்தும் இவங்களுக்குள்ள யுத்தம் இந்த மத தீவிரவாதம். தீவிரவாதம்னு நான் இங்கே மென்ஷன் பண்ணுறது பயங்கரவாதத்தை இல்லை, டெரரிசத்தால் இல்லை, ஒன்றில் அதீத பற்றாக இருக்கிறது, அது அந்த தீவிரமாக இருக்கிறது. இவங்க 2 பேருமே தீவிரமாக இருக்கிறார்கள். அப்படி இருந்தும் இவங்களுக்குள்ள என்ன சண்டைனா, இந்த தீவிரத்துக்குள்ள யார் உண்மையான பற்றார், உண்மையான தீவிரமா இருக்கிறது யாருன்றதுதான் இவங்களுக்குள்ள இருக்கிற போட்டி. இந்த போட்டியில தான் இந்த சண்டை நடக்குது. ஆனா ஆப்கானிஸ்தான் வந்து டிப்ளமேட்ஸா ஒரு கவர்மெண்டா ஃபார்ம் ஆனதுக்கு பிறகு அவங்க வந்து டைப் ஆகியிருக்கிறது இந்தியாவோட. ஏனெண்டா இவங்களுக்கு அதில் எதிரி வந்து பாகிஸ்தான் எதிர்கொள்ளணும்னா இந்தியாவோட நட்பு தேவை. அதே மாதிரி இந்த பூங்கோள அமைப்பில் பார்த்தீங்கன்னா ஏசியாவையும் மத்திய கிழக்கையும் பிரிக்கிறது ஈரானும் பாகிஸ்தான் தான். இது 2 இல்லைன்னா நேரடியான கனெக்ஷன். பாகிஸ்தான் வந்து ஏசியாவுக்குள்ளே இருக்கிறதுனால அப்போ இதில் 2ஐயும் பிரிக்கிற ஒரு நாடுன்னு நாங்கள் பார்க்கறது ஈரானை தான். இந்த ஈரான் பாகிஸ்தானில் இருந்து இப்போ நேரடியாக இப்போ பாகிஸ்தானுக்கு ஆப்கானிஸ்தானுக்கு ஒரு சண்டை இல்லை என்றால் கண்டிப்பாக பாகிஸ்தானில் மிலிட்ரி சப்போர்ட் உள்ள இல்லை என்றாலும் இன்டெலிஜென்ஸ் சப்போர்ட்ஸ், டெக்னிக்கல் சப்போர்ட்ஸ் போன்ற உதவிகள் வந்து பாகிஸ்தான் ஈரானுக்கு வழங்கிச்சுன்னா ஈரானோட பலம் இன்னும் பெருகும். அந்த வகையில் ஈரானை வந்து பாகிஸ்தான்லேருந்து ஒதுக்கி வைக்கிறதுக்காக தான் இந்த தருணத்தில் ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தானும் வந்து யுத்தத்தை ஆரம்பிக்கிற மாதிரியான டிப்ளமேட்ஸ் மூவ் கொண்டு போகப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் ஈரானோட யுத்தம், ஒரு இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் ஒரு யுத்தம் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் அவங்களோட சேர்ந்திருந்தா இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு பாகிஸ்தான் இந்தியா மேலேயும் தாக்குதல்கள் நடத்தக்கூடும். இதுக்கான காரணம் என்னென்னா, ஏற்கனவே இந்தியாவில் இருக்கிற முஸ்லீம்ஸுக்கு வந்து பாகிஸ்தான் சப்போர்ட்டர்ஸோ இல்லாட்டி இந்த அரசாங்கத்துக்கு எதிராக தான் இருப்பேன். அப்போ அவையில் ஈஸியாக வந்து ஈரானுக்கு அங்கே அடி விளைவுகளை இவங்களோட அந்த பற்று வந்து இன்னும் அதிகமாக இருக்கிறது மிஸ்யூஸ் பண்ணி கொள்ளையிலும் பாகிஸ்தானால். இப்படி மிஸ்யூஸ் பண்ணப்படுற பட்சத்தில் இந்தியாவுக்குள்ளே உள்ளுக்குள்ளேயே நிறைய பூகம்பத்தை வலிக்க வைக்க முடியும். மீன்ஸ் யுத்தங்களை, வன்முறைகளை வந்து கட்டவிழ்க்க முடியும். இது வந்து இந்தியாவுக்கு வந்து பாதுகாப்பு ரீதியாக மிகப்பெரிய பின்னடைவை கொடுக்கும். அதனால தான் பாகிஸ்தானை கம்ப்ளீட்டாக அந்த யுத்தத்தில் அந்த ஒதுக்கி வைக்கிறதுக்காக ஆப்கானிஸ்தான் ஊடாக ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்குமான இந்த யுத்தம், அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த முரண்பாடை யுத்தமாக ஆரம்பிக்க வச்சாச்சு. இது ஒரு டிப்ளமேட் மூவ் தான். இதுக்காக தான் எங்களோட இஸ்ரேலோட பிரதமர் நெத்தனியாகு வந்து பிரதமருக்கு வந்து குறிப்பாக நன்றி சொன்னது. இந்த டிப்ளமேட்ஸ் மூவ் செய்தது இந்தியா. இல்லாட்டி ஈரானோட கை இன்னும் ஒரு மடங்கு ஸ்ட்ராங்காக தான் இருந்திருக்கு. இது ஒரு சின்ன விடயம் இல்லை. இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும், இந்த பாயிண்ட்டுக்கு எப்படி நாங்கள் வாரம்ன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுகளெல்லாம் சொல்லி நான் இதில் உங்களை போர் அடிக்க விரும்பல. அது எல்லாராலையுமே, அதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அவங்களாவே இந்த விடயங்களை தேடி எடுத்துக்கொள்வாங்க. இந்த சேனலில் தொடர்ந்து இந்த மாதிரியான டிப்ளமேட்ஸ் மூவ்,
பேசப்படாத விடயங்களை வந்து இந்த சேனலோட பேசுறது தான் இந்த யூடியூப் சேனல். இந்த மாதிரியான தகவல்கள் நீங்களும் தெரிஞ்சு கொள்ளணும்னா இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க.